அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அம்பாசமுத்திரத்தில் தன்னுடைய எந்த வேட்பாளர்களையும் நிறுத்த போறதில்ல, அங்கே சீமான் அவர்கள் போட்டியிட போறாரு, அவரை பொது வேட்பாளராக அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. பட் திமுக அதிமுக பொது வேட்பாளர் நிறுத்தினா அந்த ஆதரவு அவர் எழுத்துப்பாரா? முதல்ல அவங்க ஆதரிப்பாங்களா? ஏற்கனவே திமுக அதிமுகவுடன் இணைந்து செயல்படுகிறது, எடப்பாடியை சிஎம் ஆக்க முயற்சி பண்ணாங்கன்றது பரவலாக எல்லா தரப்புலேருந்தும் திமுகவோட தோழமை கட்சிகள் தாவேகா எல்லாராலையும் கடுமையான குற்றச்சாட்டாக எழுப்பப்பட்டு வருகிறது. பொது வேட்பாளராக அதெல்லாம் நிற்கிறாருன்னா அதெல்லாம் வெற்றி பெறுவது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா திமுக அதிமுக சேர்ந்தாங்கன்னா ப்ளஸ் கிடையாது, அது மைனஸில் போகும். பாலிடிக்ஸில் 2+2 0 கூட ஆகும், 4 ஆகணும்னு அவசியமே இல்லை. இது என்ன ஆகிடும்னா திமுகவோட வாக்கு வங்கியை சதைச்சு சின்ன அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படியே ஏற்கனவே கரைஞ்சு போயிடுச்சு. மீதம் இருக்கிறது பெரிய அளவில் விஜய் பக்கம் நகரும். இப்போ இதை தான் திமுக கையாண்டது விஜய் முதலமைச்சராக தடுப்பதற்கு. இன்னைக்கு அடுத்த லெவலில் சீமானை இறக்குறாங்க. சீமான் இதற்கு ஒப்புக்கொண்டால் சீமானுடைய அரசியல் கடும் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். திமுக அதிமுக நெருக்கம் என்பது ஒரு கட்டத்தில் நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா திமுக இன்னைக்கு கூட்டணியே இல்லை. யார் இருக்கா திமுக? திமுகவும் அதிமுக கை கோத்துட்டு சீமானை ஆதரிக்கிறாங்கன்னா சகிக்க முடியுமா? அது சீமான் அவர்கள்கிட்ட அவர் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாரு. என் பக்கத்தில் இடம் இருந்தால் அவர் சீமான் பக்கத்தில் தான் உட்கார்றதுக்கு போய் உட்கார்ந்தாரு அப்படின்றாரு. தெளிவாக அரசியல் சமைக்கை தான் இதெல்லாம். வைகோ வெளியேறுகிறார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். வைகோவும் வெளியேறிவிட்டார். சீமான் பக்கம் போகிறாங்க. எந்த சீமான்? கருணாநிதி சமாதியை கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னு சொன்ன சீமான் அவரை திமுக போய் அரவணைக்கிறது. அதனால் சீமானோட அரசியல் என்பது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அவரை பொது வேட்பாளராக நிறுத்துறாங்கன்னா அது இன்னமும் அந்த சொற்ப அரசியலில் வாக்கு வங்கி அவர் இழப்பார். அப்படி பார்த்தா இளைஞர்கள் கணிசமான அளவு சீமானவர்கள் பின்னாலும் நிற்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய ஓட்டு அவர் திமுக அதிமுக ஆதரவில் ஜெயிக்கிறார்னா அவர் பேசுகிற சோக்கால் தமிழ் தேசியமே அடி வாங்கும். அந்த இடத்துலையும் அவர் தன் வாக்கு வங்கியை இழப்பார். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்கள் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசி தனக்கான ஒரு வாக்காளர் வங்கியை இப்போது வரைக்கும் நிலைச்சு வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அம்பாசமுத்திரத்தில் தன்னுடைய எந்த வேட்பாளர்களையும் நிறுத்த போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சீமான் அவர்கள் போட்டியிட போகிறாரு, அவரை பொது வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. எல்லா செய்தி சேனல்லையும் பிரேக்கிங்காக போகுது சார். அங்கே தான் சந்தேகமே எழுது. இது உண்மைதானா? எனக்கு தெரியாது உண்மையான. சீமான் இதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா? அவர் ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, அம்பாசமுத்திரத்தில் நான் போட்டியிட போகிறேன், மற்ற 5 தொகுதிகளில் எங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல போட்டியிடுறத அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு இல்லையா? அது ஓகே. பட் திமுக அதிமுக பொது வேட்பாளர் நிறுத்தினா அந்த ஆதரவு அவர் எழுத்துப்பாரா? முதல்ல அவங்க ஆதரிப்பாங்களா? ஏற்கனவே திமுக அதிமுகவுடன் இணைந்து செயல்படுகிறது, எடப்பாடியை சிஎம் ஆக்க முயற்சி பண்ணாங்கன்றது பரவலாக எல்லா தரப்புலேருந்தும் திமுகவோட தோழமை கட்சிகள் தாவேகா எல்லாராலையும் கடுமையான குற்றச்சாட்டாக எழுப்பப்பட்டு வருகிறது. நேற்றைக்கு கூட மந்திரி நிர்மல்குமார் திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இது அதிமுக வாக்கு வங்கியை கடுமையாக சூறையாடும். ஒருபோதும் சராசரி அதிமுக வாக்காளன் திமுகவுக்கு வாக்களிப்பதை விரும்ப மாட்டான். அதுக்கு பதிலாக அவன் நேச்சுரலாக விஜய்க்கு போவான், விஜய் இல்லைன்னா பிஜேபிக்கு போவான். ஒருபோதும் திமுகவுக்கு போக மாட்டான். திமுக வாக்காளன் வேணால் அதிமுககாரன் வரதை ஏற்றுக்கலாம் வழியே சராசரி அதிமுக வாக்காளர் நான் சொல்வது 90% அவர்கள் திமுக வாக்கு வங்கி. திமுக ஒரு விஷயத்தை ஆதரிக்குதுன்னா அவங்க ஒருபோதும் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. பொது வேட்பாளராகலாம் நிற்கிறாருன்னா அதெல்லாம் வெற்றி பெறுவது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. இந்த தேர்தலில் சீமானோட வாக்கு வங்கி என்பது 4% குறைஞ்சிடுச்சு. திமுக அதிமுக சேர்ந்தாங்கன்னா ப்ளஸ் கிடையாது, அது மைனஸில் போகும். பாலிடிக்ஸில் 2+2 0 கூட ஆகும், 4 ஆகணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு முயற்சி நடந்தால் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துவதற்கு அது கடந்த 2 மாதங்களாக விஜய் முதலமைச்சராவதை தடுப்பதற்கு அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த திமுக முயற்சி செய்தது என்று எம்ஏ பேபி, திருமாவளவன், வீரபாண்டியன், காதர் மொய்தீன், சிவி சண்முகம், வைகோ எல்லோரும் வைத்த குற்றச்சாட்டை மேலும் உறுதிப்படுத்திவிடும். அது அதிமுக வாக்கு வங்கியை பதம் பார்த்துவிடும். நஷ்டம் திமுகவுக்கு தான். அதில் அதனால் இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய அரசியல் இவ்வளவு நாளாக அவர் கட்டி காத்த அரசியல் ஒரு கிரைசிஸில் நிற்கும். தேர்தலில் நீ கூட்டணி வச்சு போகிறது வேறு, பொது வேட்பாளராக அவங்கள ஏற்றுக்கிறது வேறு. காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எல்லாரும் எனக்கு நிரந்தர பொலிட்டிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு
இன்றைக்கி அவங்க ஆதரவில் போய் நீ நிற்கிறேன்னா மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த தகவலுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் தற்போது வரைக்கும் மறுப்பும் தெரிவிக்கல, அதை ஏற்றுக்கணும்னு இல்லை, சொல்லல. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அது நேரம் வரும்போது ஆங்கிலத்தில் சொன்ன வில் கிராஸ் த பிரிட்ஜ் when கம் டு இட். தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அதான் சொல்ல வரேன், 2 மாதமாக திமுக அதிமுகவோட இழைஞ்சு போகிறத விரும்புது. ஏன்னா இன்றைக்கி கையேறு நிலையில் இருக்குது திமுக. சேவ் அவர் சோல் SOS அனுப்பிட்டு இருக்கு எல்லாருக்கும். நடுக்கடலில் மாட்டிக்கிறவங்க SOSன்னு வாங்க. SOSனால் எமர்ஜென்சி மெசேஜ். நடுக்கடலில் மாட்டிக்கணும், இல்லை விமானத்தில் ஏதோ பெரிய கோளாறு, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனைனா விலாவாரியாக விலைக்கு சொல்லிகிட்டு இருக்க நேரம் இருக்காது, வார்த்தைகள் இருக்காது. SOSனால் முடிஞ்சு போச்சு, பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி திமுக கடந்த 2 மாதமாக அதிமுகவுக்கு SOS அனுப்பிட்டுருக்கு. நம்முடைய RS பாரதியோட பேச்சுக்களை பாருங்கள். அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு அதிமுகவுடன் சேர்ந்தால் என்ன தவறு, நாங்கள் பங்காளிகள்ன்றார். எந்த அளவுக்கு திமுக பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் போதும். இது என்ன ஆகிடும்னா திமுகவோட வாக்கு வங்கியை சதைச்சு அதிமுகவோட வாக்கு வங்கியை அப்படியே ஏற்கனவே கரைஞ்சி போயிடுச்சு. மீதம் இருக்கிறது பெரிய அளவில் விஜய் பக்கம் நகரும். அப்போ எடப்பாடி CM முயற்சி பண்ணார், ஆசை வந்ததுன்றது உண்மைன்னு ஆகிடும். பாண்டிச்சேரியில் போய் எதுக்கு எடப்பாடி MLA கூட்டத்தை போட்டார்? நேரம் கருதி காலம் கருதி அவசர முடிவு எடுக்கும் அதிகாரத்தை ஸ்டாலினுக்கு கொடுக்குறோன்னு திமுகவில் ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க? 47 பேர் இருக்கவங்கள 59 பேர் ஆதரித்து மந்திரி ஆக்குவாங்களாம். 107 பேர் வந்து லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு எதிர்கட்சி வரிசையில் உட்காரணுமா? என்னங்க உங்கள் ஜனநாயகம்? இப்போ இதை தான் திமுக கையாண்டது விஜய் முதலமைச்சராக இதை தடுப்பதற்கு. இன்றைக்கி அடுத்த லெவலில் சீமானை இறக்குறாங்க. சீமான் இதற்கு ஒப்புக்கொண்டால் சீமானுடைய அரசியல் கடும் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். கூட்டணி வச்சு நேரடியாக போகிறத விட மக்கள் ஏற்றுப்பாங்க. மறைமுக ஆதரவில் 2 பேரும் உங்களை ஆதரித்து நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எவ்வளோ அசிங்கம் அது. பட் இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். திமுக அதிமுக நெருக்கம் என்பது ஒரு கட்டத்தில் நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா திமுக இன்றைக்கி கூட்டணியே இல்லை. யார் இருக்கா திமுகவோட? சைபர். அத்தனை பேர் எதில் போயிட்டாங்க? அதிமுகவோட கூட்டணி வச்சு பிஜேபியோட வச்சுக்க வேண்டியதான். பிஜேபியோட போய் சேருவாங்க, கண்டிப்பாக சேருவாங்க, அது எந்த சந்தேகம் மாட்டேன். அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணியோட ஆதரவோட சீமானவர்கள் நிற்பாரா? பொது வேட்பாளர்னா வேறு என்னங்க? திமுக அதிமுக கை கோத்துட்டாங்கன்னு அர்த்தம். திமுகவும் அதிமுகவும் கை கோத்துட்டு சீமானை ஆதரிக்கிறாங்கன்னா சகிக்க முடியுமா? அது அதிமுகவில் இருக்கவன் சராசரி தொண்டை, அவன் ANTI-DMK. அவன் ஒருபோதும் திமுகவோட கை கோப்பதை விரும்ப மாட்டான். அதிகாரம் இருக்கும்போது அதிமுகவில் நல்லா சம்பாதிச்சவங்க, ஏகப்பட்ட சொத்தை குவிச்சவங்க, அவங்க வேணால் திமுக பக்கம் போகலாம். சராசரி அதிமுக தொண்டன் எது நடந்தாலும் திமுக பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டான். அவனுக்கு நேச்சுரல் சாய்ஸ். முந்தி பிஜேபி இருந்தது, இப்போ பிஜேபியில் விஜய் இருக்கார், விஜய் பக்கம் போவான். இல்லை அண்ணாமலை கிட்ட கூட போவான். ஒருபோதும் திமுக பக்கம் போக மாட்டான். ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்ட வைகோ அவர்கள் வெளியில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த திருமண விழாவில் நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன், அவர் என் முகத்தை பார்த்து கூட பேசுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடுறாரு. ஆனால் அதே சமயம் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, சீமான் அவர்கள்கிட்ட அவர் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார், என் பக்கத்தில் இடம் இருந்தால் அவர் சீமான் பக்கத்தில் தான் உட்கார்றதுக்கு போய் உட்கார்ந்தாரு அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் சைனாக பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக தெளிவாக அரசியல் சமிக்கை தான் இதெல்லாம். வந்து வைகோ வெளியேறுகிறார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். வைகோவும் வெளியேறிவிட்டார், சீமான் பக்கம் போகிறாங்க. எந்த சீமான்? கருணாநிதி சமாதியை கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னு சொன்ன சீமான். அவரை திமுக போய் அரவணைக்கிறது. எந்த எல்லைக்கு திமுக போயிடுச்சு பாருங்கள். யாருமே பேசாத பேச்சை கருணாநிதியை பற்றி பேசினவர் சீமான் இல்லையா? பெண் 80 கோடி ரூபாயில் கலைஞர் பேனா சிலை வச்சால் உடை தெரிவேன்னார். அதை தாண்டி போனார், சமாதியை உடைச்சி வெளியில் இருப்பார். அந்த சிலையை அமைக்க விடாமல் தடுத்ததுலேயும் சீமானுடைய பங்கு அதிகம். அதெல்லாம் கரெக்டு. சமாதியை உடைப்பேன்னு சொன்னவரை கூட சேர்த்துக்கிறீங்க. இது திமுகவின் கடந்த கால வரலாறு. அதிகாரம் ஒன்று தான் குறிக்கோள். யாருடனும் எவருடனும் எந்த நேரமும் சேருவார்கள். அதிமுகவோட பொது வேட்பாளர்னா அதிமுக கதை ஜோலி முடிஞ்சுது. அதிமுக ஜோலி நிரந்தரமாக முடிஞ்சுது. ஒருவேளை காமன் கேண்டிடேட் போடாமல் அல்லது வந்து சீமானுக்கு எதிராக வேட்பாளரை போடாமல் திமுக சொல்கிறத கேட்டுட்டு அதிமுக மௌனம் காத்து களத்தை விட்டுடுச்சுன்னா அந்த ஒரு தொகுதியில் வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் மற்ற தொகுதி எல்லாம் அடி வாங்கும். இப்போ இன்னொரு கேள்வி எழுது சார், என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே தூக்கி பிடிச்சது, இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததில் முக்கிய பங்கு வந்து சீமான் அவர்களுக்கு இருக்குது. இப்போவே வாக்கு வங்கி ரொம்பவே கம்மியாகியிருக்கு. தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மங்களாகியிருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இது ஒருவேளை சாத்தியப்படுது, நம்மளுடைய இந்த பேட்டி ஒருவேளை சாத்தியப்படுது, கிரவுண்டில் போய் எதிரொலிக்குது அப்படின்னா இது எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை அடிவாங்க வைக்கும்?
இல்லை, எனக்கு அந்த தமிழ் தேசியம்ன்ற கான்செப்டில் பெரிய உடன்பாடும் கிடையாது. அதில் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அதனால் அதை நான் சீரியஸாக எடுத்து பேச விரும்பலை. நான் இந்திய தேசியத்துக்கு உட்பட்டது தான் இது எல்லாமே. நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய எந்த கான்செப்டையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. இது என்னுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், நீங்கள் தாராளமாக அதை விமர்சிக்கலாம். ஆகவே இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த கருத்து ஒரு கோட்பாட்டு அளவிலேயே நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சீமானோட அரசியல் என்பது அடிப்படையிலேயே ஒரு வெற்றி பெற முடியாத, எக்காலமும் வெற்றி பெற முடியாத ஒரு எதிர்மறை அரசியல் என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த அமைப்புக்குள்ள இந்த வார்த்தை ஜாலங்களும் இந்த சித்தாந்தம் போல் தோற்றமளிக்கிற இந்த சித்தாந்தங்களும் எடுபடாது என்பது என்னுடைய கருத்து. அதனால் அந்த பெரிய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. அவர் ஏதோ ஒரு அரசியலை பேசினார். இன்றைக்கி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அவரை பொது வேட்பாளராக நிறுத்துறாங்கன்னா அது இன்னமும் அந்த சொற்ப அரசியல் வாக்கு வங்கி அவர் இழப்பார். இந்த தேர்தலே 4% ஓட்டு தான் வாங்கியிருக்கார். பொது வேட்பாளராக மாறினால் அது இன்னமும் கீழே போகும். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்த்தா இளைஞர்கள் கணிசமான அளவு சீமானவர்கள் பின்னாலும் நிற்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக இடம்பெயரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எனக்கு தெரியாதுங்க. இன்றைக்கி விஜய் 1,75,00,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. 35% ஓட்டு. நீங்கள் அதை கவனத்தில் வச்சு பேசுங்க. கடந்த தேர்தல் தான் அளவுகோல். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள்லாம் பேசிகிட்டே போக முடியாது. சீமானுடைய அரசியல் வெகுஜன அரசியலுக்கு எதிரானது, பொருத்தம் இல்லாதது. அவர் திமுக அதிமுக ஆதரவில் ஜெயிக்கிறார்னா அவர் பேசுகிற சோக்கால் தமிழ் தேசியமே அடி வாங்கும். உங்கள் கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். அந்த இடத்துலையும் அவர் தன் வாக்கு வங்கியை இழப்பார். ரெண்டாவது, திமுக அதிமுகவில் எல்லாரும் ஒன்றும் போய் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பாக அதிமுகவில் அங்கே விஜய் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு விஜயை பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா அதிமுக வாக்குகள் தாவேகா பக்கம் திரும்பும். நீங்கள் சீமானை யாராவது ஆதரித்து வாக்கு வங்கி அரசியலுக்கு போகிறாங்கன்னா சீமானுடைய நஷ்டம் அவர்களையும் சேரும். சீமானுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், உதாரணத்துக்கு திமுக ஆதரிக்குதுன்னா திமுகவும் சேரும். திமுக நீங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, இருக்கிறது ஒன்று சீமானு. அவரை போய் அவங்ககிட்ட போய் அவங்க நிற்கிறாங்க. பட் அவங்க திமுக வாக்கு வங்கியை இது சிதைக்கும். ஸ்டாலினே சொன்னாலும் திமுக எல்லாரும் ஒன்றும் போய் சீமானுக்கு போட மாட்டாங்க. அதில் நிறைய சிக்கல் இருக்குங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணியாக வச்சு போகிறது வேறு, இடைத்தேர்தலில் போகிறது வேறு. தேர்தலுக்கு அது கூட ஒரு 6 மாதம் முன்னாலே அந்த கட்சியை திட்டுறதெல்லாம் நிறுத்திடணும். முதல் நாள் வரைக்கும் திமுகவை திட்டிட்டு அடுத்த நாள் போய் திமுகவோட சேர்ந்தினா அதைத்தான் சொல்கிறேன். 4+4 8 இல்லை, 0 ஆகும். இந்த இடத்துல தாவேகா அரசு அமைந்ததிலிருந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய, பிரதான எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாமே விமர்சனங்களை தாவேகா அரசு மீதும் ஒரு காட்டமான ஒரு பார்வையை அவங்க மீதும் வைக்கிறது மக்களிடையே ஓரணியில் எதிர்க்கட்சிகள் அனைத்துமே சேர்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பு. அப்படிலாம் ஒன்றும் சேரலைங்க, சேரவும் முடியாது. அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. தொண்டை திமுகவுக்கு போக மாட்டான். எடப்பாடி பழனிசாமி வேணால் திமுகவுக்கு போகலாம். ஆனால் தொண்டனுடைய வார்த்தை வெளியில் பிரேக்கிங் நியூஸாக வர்றது இல்லையா? தலைவர்களுடைய அது எப்பயுமே அப்படி தான். அதனால தான் நான் சொன்னேன், தேர்தல் முடிவில் காட்டுன்னு. ஆல்ரெடி விஜயோட இந்த வெற்றிக்கு காரணம் அதிமுக வாக்கு வங்கி கணிசமான அளவு விஜய்க்கு நகர்ந்துடுச்சு. திருமாவோட வாக்கு வங்கி நகர்ந்துடுச்சு. போய் திமுக அதிமுக கூட்டணி சீமான 2 பேரும் பொது வேட்பாளராக நிறுத்துறாங்கன்னா திமுக அதிமுக இழைகிறாங்கன்ற செய்தி, 2 பேரும் கூட்டணியில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படும். சராசரி அதிமுக தொண்டன் இதை சகித்து கொள்ள மாட்டான். இருக்கிற கொஞ்சம் ஓட்டும் வெளியேறிவிடும். இதுதான் நடக்க போகுது. தொடர்ந்து இவங்க திமுக அதிமுக அதில் லாபம் திமுக, நஷ்டம் அதிமுக. ஒரு சராசரி அதிமுக தொண்டன், அவன் எவ்வளோ வயசு இருக்கட்டும், எந்த பாலினமாக இருக்கட்டும், அல்லது அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், பொருளாதார ஸ்டேட்டஸ் எப்படி வேணா இருக்கட்டும், அவன் ஒருபோதும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான். ஆப்ஷன் இருந்துன்னா விஜய்க்கு போடுவான், ஆப்ஷன் இல்லைன்னா இப்போ பிஜேபி குத்திட்டு கூட போடுவான். இங்கே போக மாட்டான், திமுகவுக்கு போக மாட்டான். இது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். திமுக வாக்கு வங்கி வேணால் அப்படியே இருக்கலாம், அதிமுக வந்தாலும் பரவாயில்லன்னா. அதிமுக வாக்கு வங்கியெல்லாம் திமுக என்பது அவங்களுக்கு நேரெதிரான ஒரு எதிரி. அது அந்த எதிரியோட போய் கூட்டு சேர்றாங்க யாராவதுன்னா ஒருபோதும் சராசரி வாக்காளன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போது என்னோடய இறுதி கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா சார், நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் 4+4 8 ஆகணும்னு அவசியம் இல்லாமல் 0 கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏன் தாவேகாவுக்கு போகாதா? இது எதுவுமே தாவேகாவுக்கு குறிப்பாக இருக்காதா? தாவேகா கூட போகலாம். நீங்கள் எதை சொல்லுங்கள்? சீமான் அவங்க கூட போய் சேர்றது தாவேகாவுக்கு ஓட்டு போகும். அதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்களெல்லாம் விட விஜய் பெட்டர்னு போடுறது. திமுக அதிமுக ஒன்று தான் அவர் வைக்கக்கூடிய பிரச்சாரம் எடுபடும். அதிமுக விட திமுக சேர்ந்து என்ன தப்புன்னு அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு RS பாரதி பேசுகிறாருன்னா
எங்கே வந்து நிற்கிறாங்க, கடைசியில் எங்கே வந்து முடிஞ்சிருக்காங்க பாருங்கள். அமித்ஷா அதிமுகன்னு பேசினவங்க, அமித்ஷா திமுகன்னு பேசினவங்க 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் நடிகர் கட்சின்னு தான் எழுதுவாங்க, அதிமுக கூட எழுத மாட்டாங்க முரசொலியில். சிக்கல் ஒன்று தாங்க, தேர்தல் முடிவுகளை திமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, மனசு மறுக்குது, டினையல் மோடில் இருக்காங்க. விஜய் முதலமைச்சரானது இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடும் என்று பூனைகள் நினைப்பது உண்டு. அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.